ஸ்ரீபெரும்புத்தூர்ல தேடி அலைஞ்சு வந்து சேர்ந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பாண்டியன். காணாம போன என்னோட அண்டர்வேரை கூட எவ்வளோ நேரம் தேடி இருக்க மாட்டேன். ஆனால் சாப்பிட்டா நல்ல ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன்ட்டு 3/4 மணி நேரம் தேடி முக்காட்டோசரோட வந்து சேர்ந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பாண்டியன். இங்கே அளவு சாப்பாடு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அளவான ரேட்டு. அளவா சைடிஸ் வாங்கி அளவா சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி உங்களுக்கு செலவாகும். இவங்களோட மெனு பார்த்தீங்கன்னாலே காஷ்மீர் டு கன்னியாகுமரி மாதிரி மிக நீளமாக இருந்தது. அப்புறம் ஆளுக்கு ஒரு ஒயிட் ரைஸ் சொல்லிட்டேன். அதுக்கு வந்து 3 கலரில் 3 குழம்பு எடுத்துன்னு வந்தாங்க. அதுவும் மசாலா தூக்கலா. நாளைக்கு காலையில் என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் யோசிக்காம நாங்கள் எல்லாருமே சைடிஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். என்னோட ஃபினான்ஸ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் சொன்னார். என்னோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃப்ரை சொன்னார். அப்புறம் என்னோட நான் என்ன சொன்னேன்னா மட்டன் போட்டி. இந்த 3 சைடிஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி 4 பேரை பகிர்ந்து சாப்பிட்டோம். அப்புறமா எல்லாருக்குமே ஜீரணமாகணுன்ட்டு ரசம் ஒரு ரவுண்டு போனோம். ரசம் ரவுண்டு முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா எங்கள் வயிற்றில் இருக்க ஸ்டோரேஜும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அண்ணன் பில்லு கொடுத்தாரு. பில்லை பே பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கிளாஸ் ரசத்தை குடிச்சிட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சாப்பிட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் ஸ்பெஷல் மில்க். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு குட்டி தூக்கத்தோட போய் வீட்டுக்கு சேர்ந்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.